ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். இல்லையே, இன்று இந்த வராகி மீது சத்தியம். இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் ஒரு பெருமகிழ்ச்சி உன் வீடு தேடி வரப்போகின்றது. உன்னை தேடி நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரப்போகிறது. என் தங்கமே, அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை, நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். என் குழந்தையை பற்றி உன் தாயானவள் எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாராலும் அதை சரியாக கணிக்க முடியாது. உன் எதிர்காலம் இப்படிதான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படிதான் உன் கைகளில் வந்து சேரும். என் குழந்தையே, அதற்கு முன்பாக நீ அதற்காக எத்தனை தான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி, உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி, அது உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது என் தங்கமே. அதனால் தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாகி விடுகின்றார்கள். நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று. என் குழந்தை, நீயும் இப்பொழுது அப்படிதான் மாறிவிட்டாய் அல்லவா? அம்மா, நானும் போராடி பார்த்தேன், மன்றாடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பாயா என்ற நம்பிக்கையில் உன்னையே சரணடைந்து விட்டேன் என்றுதானே என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கின்றாய். என் தங்கமே, நிச்சயமாக அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நீ கேட்டதை நான் உன் கைகளில் அப்படியே தருகிறேன். என் பிள்ளையே, முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு அம்மாவின் மீது அதிக அன்பு கொண்டதற்கும் பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்க போகிறது. இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம், நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்வில் நிஜமாக போகிறது. என் தங்கமே, அன்பிற்காக ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா? ஒரு உண்மையான அன்பு நம்மோடு வந்து விடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா? அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகிறது. இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்க போகிறது. கஷ்ட காலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் வராகி அம்மா நான் ஆவலோடு உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிவது கிடையாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரியாக இருந்தால் தான் செய்ததாக பெருமைப்பட்டு கொள்வார்கள். அதே நேரத்தில் அந்த விஷயம் தவறாகி விட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்களின் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்து விடுவார்கள். உண்மையே இதுதான். ஆபத்து என்ற ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்றுதான் எப்பொழுதுமே இன்னொருவரின் துணையை எல்லோரும் நாடுகிறார்கள். என் குழந்தையே, அதனால் இப்பொழுது நீ யாருடைய துணையையும் தேடாதே. யாரும் உன்னை துணைக்கு அழைத்தால் நீ அங்கு செல்லாதே. என் தங்கமே, தன்னுடைய வேலைகளை தான் செய்ய முடியாமல் இன்னொருவரின் உதவியை நாடுகிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உள்ளர்த்தத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் தாமதமாக தானே உனக்கு புரிகின்றது. அதனால் தானே வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை பட்டு விட்டாய். சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கொடுத்த காயம் அதைவிட அதிகம். இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம். எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு இடம் இல்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது. என்
தங்கமே, எல்லாமே ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கைதானே? அந்த நம்பிக்கையை தானே உன் அம்மா உனக்கு தினமும் வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல, காலம் முழுவதும் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. பிறகு என் குழந்தை, நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளர விட்டு விடாதே. கஷ்டங்கள் வரும். முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும். அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிட போகிறதே என்ற பயத்தை கொடுக்கும். மீண்டும் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கும், மீண்டும் கீழே தள்ளிவிடும். அதனால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நிலையானது கிடையாது. அது எப்பொழுதுமே உன்னை மேலும் கீழுமாக, உயரம் பள்ளமுமாக காட்டத்தான் செய்யும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதானே இருக்கிறது என் குழந்தையே. அதனால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னை போட்டு வேதனைப்படுத்திக் கொள்ளாதே என் தங்கமே. நீண்ட நாள் கனவு என்று ஒன்று எல்லோருக்குமே இருக்கிறது. அது என்றேனும் நிறைவேறி விடாதா என்ற ஏக்கமும் இங்கு பலருக்கு இருக்கிறது. உன்னுடைய ஏக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் இந்த வராகி என் வாக்கில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே. அம்மா அத்தனை சாதாரணமானவள் கிடையாது. எல்லாவற்றையும் அப்படியே விட்டு மாட்டேன். சோதனைகளும் வேதனைகளையும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தானே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது. தான் செய்வதை, தான் நினைப்பதை எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்துவிட்டு போகலாம் என்றால் உன் அம்மா நான் இங்கு எதற்காக உனக்கு காவல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்துப் பார் என் தங்கமே. உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய தலையாய கடமை என்பதை மட்டும் நம்பியிரு. என் பிள்ளைகளை நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ நினைப்பாய், அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று போராடியது ஒரு காலமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நிலைக்க வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற பயமும் எனக்குள் இருக்கிறது. எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு நிலை தன்மையை நீ எனக்கு கொடுத்துவிடு. எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை நீ எனக்கு கொடு என்று என் பிள்ளை கேட்கின்றாய். இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? அம்மா, நான் கேட்டேன் என்பதற்காக நீ அப்படியே கொடுக்க வேண்டாம். உண்மையாகவே இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வரும் என்று உனக்கு தோன்றினால் மட்டும் நீ கொடுத்தால் போதும் என்று என் குழந்தைகள் சிலர் மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்று தேர்ந்தவர்கள். நாளை இந்த வாழ்க்கை ஒருவேளை சரியில்லாமல் போனால் நிச்சயமாக நாம் நம் தாயிடம்தானே வந்து நிற்போம். நமக்கென்று யார் இருக்கிறார்கள்? நாளை அவரை நாம் குறை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட, கோபப்பட வேண்டும் என்றாலும் கூட நம் பக்கத்தில் எந்த தவறும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். என் தங்கமே, இது போன்று என்னிடத்தில் கேட்டு வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தைகளும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. என் தங்கமே, நீயும் என்னிடத்தில் இது போல வேண்டி நிற்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் என் தங்கமே, உன்னுடைய மனதில் கொண்ட நம்பிக்கையோடு இந்த தாயானவளை கையெடுத்து வணங்கு. இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ உணர்ந்து கொண்டால் எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காமல் இருக்காது. மனம் வேதனை அடைய மாட்டாய். நான் ஒவ்வொன்றாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். சந்தோஷமாக என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே.
உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமையப் போகிறது. அதனால் எப்பொழுதும் உன் எண்ணத்தை தூய்மையாக நீ வைத்துக்கொள். உன் எண்ணத்தை நீ எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என் செல்லமே, இப்போது உன் மனதில் நீ என்ன யோசிக்கிறாய், என்ன செய்வதற்கு திட்டமிட்டுள்ளாய், அவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்கிறேன், கேள். அதை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்பாய். அதன் பிறகு நடக்கப் போவதை நான் சொன்னாலும் என் முன் நீ எனக்கு நன்றி கூறதான் வந்து நிற்பாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்தில் இருந்து ஒருபோதும் மாறாதே. என் தங்கமே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன். உன் எதிர்பார்ப்புகள் வேண்டுமானால் ஒரு சில நேரத்தில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாம் சரியாகும், மாறும் என்ற உன் கடமைகளை நீ செய்து கொண்டு எந்த பலனையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே அதீத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழிவகுக்கும். நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் உன்னை பக்குவப்படுத்தக்கூடிய ஒளியாய் நீ நினைக்கிறதோ அந்த கஷ்டமே நாளை அழகான உருவம் எடுத்து உன்னை அழகான சிலையாக தெய்வமாய் மாற்றத்தான் போகிறது. நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினம்தான். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்து விட்டால் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? வருபவர்கள் வரட்டும், போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ, எந்த இடத்தில் வைத்து உன்னிடம் நட்பு பாராட்டுகிறார்களோ, எந்த அளவுக்கு உன்னை உண்மையான உறவாக நேசிக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கொள். அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், அவர்கள் என்னிடம் பேச மறுத்து விட்டார்கள் என நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவர்கள்தான் அதனால் நஷ்டமடைய போகிறார்கள். உனக்கான வாழ்வை உயர்வாக அமைத்து கொடுக்க உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்த வேண்டும்? உன் எண்ணப்படியே உன் ஆசைப்படியே உனக்கான எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே. பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்கிறது. சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கின்றாய். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போடுகிறாயே ஒரு திட்டம், அதில்தான் தவறு செய்து விடுகிறாய் என் செல்லமே. எது சரியான வழியாக இருக்கும், எதை செய்தால் நீ வெற்றி அடைவாய் என உன் மனதை பல நேரத்தில் குழப்பமடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் மனதுக்குள் நான் குடிபுகுந்து உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோடுதான் நடக்கிறது என்பதை புரிந்துகொள். உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும், தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து கவலை கொள்ளாதே, விட்டுவிடு. கிடைத்தவற்றை வைத்து வாழ்க்கையில் பொறுமை கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என் செல்லமே. எல்லோரும் நினைப்பது போல் இந்த உலகில் வாழ்ந்துவிட முடியாது. யார் என்ன நினைத்தாலும் அவரவர்களுக்கு உரிய கர்மாவை பொறுத்தே அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் விரைவாகவும் தாமதமாகவும் கிடைக்கும். உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிந்த நான் எக்காரணம் கொண்டும் உன்னை ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் போகிறேன். எந்த நாளிலும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டு விட மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்வது சிறு புன்னகையை உன் உதட்டில் வைத்துக்கொள். அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை வேறு எதாலும் உனக்கு கொடுத்து விட முடியாது என்று உன் வராகி அம்மா நானும் சரி, உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி, எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை நட்சத்திரம். உனக்கு எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். ஏமாற்றம் அடைய மாட்டேன் என்று நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்திலும் நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய். நீ எதிர்பார்த்தாலும் தான்
நீ எதிர்பார்த்தால் தானே பல விஷயங்கள் உனக்கு ஏமாற்றை கொடுத்து விடுகிறது. நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ பழகு. எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கப் போகும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். நீ எல்லாம் எப்படி வாழப்போகிறாய் என உனக்கு சவால் விட்டவர்கள் மத்தியில் நான் இப்படிதான் வாழப்போகிறேன் என வாழ்ந்து காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைத்து கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே. தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் பொறாமை என்னும் ஆயுதத்தை ஏந்தாதே. அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிவிடும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. சிந்தித்து செயல்படு. நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள். நரம்பற்ற நாக்கினை வரம்பற்ற பேச்சுகளால் இரும்பான இதயத்தை கூட சிதைத்துவிடும் துரும்பாக. அப்படி இருக்கும்போது நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என் செல்லமே. நீ செல்லக்கூடிய வழியில், நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் தொலைந்து போய் நீ நிம்மதியாக வாழலாம். இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும். இதையும் செய்வதறியாது திகைத்து கொண்டு இருக்கும் நீ ஒன்றை மட்டும் மறவாதே என் செல்லமே. உன்னால் முடியும் என நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையாய் வந்து உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன். நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருந்தாதே. ஏனென்றால் உனக்கு தகுதியானது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் காட்டவே மாட்டேன் என் செல்லமே. உன் மனது ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனதை தெளிவாக வைத்துக்கொள். தெளிவான மனம் எங்கே இருக்கிறதோ, யாருக்கு இருக்கிறதோ அந்த ஆலயத்தில்தான் நான் வந்து குடியிருப்பேன். உன் மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது, உன்னை வீழ்த்தவும் முடியாது. எப்போதும் ஆறிலிருந்து ஓடக்கூடிய நீரை போல் நல்லதே நினைத்து நல்லதையே செய். அந்த நீரில் வந்து சேரும் குப்பை எப்படி தானாக நகர்ந்து போகிறதோ அதேபோல் உன் மனதில் வந்து சேரக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாகவே ஒதுங்கி ஓடும்படி நான் செய்து காட்டுவேன். என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையானது நிச்சயம் நிம்மதி உடையதாக தான் நான் மாற்றிக் கொடுப்பேன் என் செல்லமே. எதற்கும் வருந்தாதே. கஷ்டங்கள் காரணமின்றி வருவதில்லை. ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் என நம்புபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைவான். உன் வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன். இப்போது அதை எல்லாத்தையும் முடித்து வைத்துவிட்டு உன் மனதில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். மனிதர்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா? யார் உன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்படவும் வேண்டாம். யார் உன்னை உயர்வாக பேசினாலும் அதை நினைத்து நீ மதிமயங்கவும் வேண்டாம். உன்னை வீழ்த்த இயலாதவன்தான் என்ன செய்யலாம் என யோசித்து பார்த்து கையில் எடுக்கும் ஆயுதம்தான் உன்னை பற்றி குறை சொல்லுவதும் புகார் சொல்வதும் குற்றம் அளிப்பதும் காரணமாக இருக்கும். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தடுக்க கூடிய ஆயுதமாக உனது புன்னகை இருக்க வேண்டும் என் செல்லமே. முடிந்தவரை எல்லோரிடமும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் விட்டு ஒதுங்கி போவார்கள். அதுபோல நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்கள் உன்னை தேடி வந்து சரணடைவார்கள். தட்டி பறிப்பவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்லமே. நீ எப்போதும் புன்னகைத்து கொண்டே உன் வாழ்க்கையை வாழப்பார். எதிரியாக இருப்பவர்கள் கூட உன்னை என்ன செய்வது என்று தெரியாமல் உன்னிடம் இருந்து எதையாவதை பறித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள். என் செல்லமே, உனக்கு நிச்சயம் எதுவும் நடக்காது.
கொடுக்க நினைக்கும் நீ எப்போதும் கெட்டு போக மாட்டாய். எதற்கும் கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் உன்னோடுதான் நான் இருக்கிறேன். எது நடந்தாலும் நீ கவலைப்படாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கும், உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை இன்று இரவுக்குள் நீ உன்னுடைய கனவில் கண்டு விடுவாய். நான் உனக்கு அவற்றை எல்லாவற்றையும் இன்றே உணர்த்தி விடுவேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கே அறியாமல் பல விஷயங்கள் நடக்கிறது. நீ ஓரிடத்தில் இருக்கும் பொழுது உன்னை பற்றி பேசுவதும், நீ அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற விதமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இப்படி உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனால் என் பிள்ளை உனக்கே இப்பொழுது சில விஷயங்களின் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என் தங்கமே, என்னதான் நடக்கிறது நம் வாழ்க்கையில், நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். இனியும் நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, அல்லது இவர்களை எல்லாம் ஒரே அடியாக வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி விடலாமா? நாம் ஒரு சிலரை ஒதுக்க நினைத்தால் நிச்சயமாக எல்லோருமே நம் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்ல நேரிடுமே. நமக்கென்று யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள். சில உறவுகள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். நீ அப்படி நினைப்பதால் என்னவோ, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்ற உண்மையான உறவுகள் எதையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை இனிமேல் எப்படி நகர்த்த வேண்டும் என்று யோசிக்கின்றாய். இனி என்ன நடக்கும்? நாம் செய்ய நினைத்த காரியம் வெற்றி பெறுமா? நாம் எதை நினைத்து இந்த காரியத்தை நாளை தொடங்க நினைக்கின்றோமோ, நாளை எந்த ஒரு விஷயத்திற்காக பயணிக்க போகின்றோமோ அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமா, அல்லது நாம் விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா, நாம் விரும்பிய நபர் நம்மோடு பேசுவாரா என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றிற்குமே இன்று அம்மா உனக்கு தீர்வினை கொடுத்து விட்டேன் என்றால் உனக்கு அதை விட வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை அல்லவா? என் தங்கமே, இன்று இரவே உனக்கு அதை நான் உணர்த்தி காட்டுகிறேன். என் குழந்தையே, வேண்டா வெறுப்பாக சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நடவடிக்கைகள் எதுவும் உனக்கு பிடித்தது போல இல்லை. ஆனால் அவர்களை உன்னால் கடந்து செல்ல முடியவில்லை. அது காலத்தினுடைய கட்டாயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படியானால் இனி என்ன நடக்கும்? இனிமேல் இவர்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதற்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை கொடுமைகள் நமக்கு மட்டும் நடக்கிறது? எதிலுமே ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாத சூழ்நிலையை நமக்கு மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று என் பிள்ளை மனம் வருந்தினாய் அல்லவா? என் தங்கமே, இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாளுக்கு செல்லுபடி ஆகாது. இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ உணரப் போகின்றாய். அந்த தருணம் வந்து விட்டது. அதனை மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நீ போட்டு காட்ட வேண்டிய காலநிலையும் இப்பொழுது வந்து விட்டது. என் தங்கமே, இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி எத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீ இல்லாத நேரத்தில் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது. உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவர்கள் பேசுகின்ற விதங்கள் எல்லாமே மிகவும் வித்தியாசமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் தான் இருக்கிறது. யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு எதிரான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அம்மா உன்னிடத்தில் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். என் தங்கமே, முதலில் உனக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் யார் என்பதை நான் அடையாளம் காட்டி தருகிறேன். யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக அடையாளத்தோடு சொல்லி காட்டுகிறேன்.
இவர்களிடத்தில் இனிமேல் எப்படி பழக வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்வாய். இந்த காலம் உனக்கு உணர்த்திய விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் நீ ஏற்றுக்கொள்வாய். ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையினால் அவர்களை பற்றி மற்றவர்கள் பேசும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ யாருக்காக இன்று அவர்கள் பக்கம் நிற்கின்றாயோ அவர்களே உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கவும் செய்கின்றார்கள். என் குழந்தையே, முதலில் அடுத்தவர்களுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் மீண்டும் அதற்கு பலனாக அவர்களிடத்தில் இருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். யாரிடத்தில் எதையாவது எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அதை அவர்கள் நமக்கு தராத பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாக தான் மாறிவிடும். என் தங்கமே, இனி ஒரு பொழுதேனும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உனக்கு தடங்களோ தாமதங்களோ ஏற்படும் பொழுது யாரிடத்திலும் நின்று நீ உதவி கேட்காதே. அதிலும் குறிப்பாக யாருக்கு நீ உதவிகளை அதிகமாக செய்து கொடுத்தாயோ அவர்களிடத்தில் சென்று கேட்காதே. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் உனக்கு நல்ல தீர்வினை கொடுத்தது கிடையாது. மாறாக உன்னை எந்த அளவிற்கு குழப்பிவிட முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை குழப்பி விடுவார்கள். பல குழப்பத்தையும் இதுவரை உன் வாழ்க்கையில் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இனிமேலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு வேதனைகளும் நடக்காமல் இருக்க வேண்டும். நல்லது மட்டுமே உன்னை சுற்றி நடப்பதற்கு இந்த தாயானவள் இன்று உறுதி அளிக்கிறேன். இன்று இரவு நீ உறங்க செல்வதற்கு முன்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களை பற்றியும் சிந்திக்காமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எது நம் வாழ்க்கையில் நடந்தால் அது நமக்கு சந்தோஷம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து விட்டு நீ உறங்க வேண்டும். என் தங்கமே, அப்படி நீ உறங்குவாயானால் நிச்சயமாக இன்று உன்னுடைய கனவில் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நான் உனக்கு உணர்த்தி காட்டி விடுவேன். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்து மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பல விஷயங்களினால் என் பிள்ளை மனமுடைந்து போய் இருக்கின்றாய். தேவையற்ற விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதில் நீ மனமுடைந்து போவதால் எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என்றுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளினால் உன்னுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான மனக்கசப்புகளையும் நீக்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உன் வராகி அம்மா நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் ஒரு சில சந்தோஷங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நீ வாழ்வதற்கே தகுதி இல்லை என்றெல்லாம் ஒரு காலத்தில் சொல்லி திரிந்தாய். ஆனால் இப்பொழுது எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா? இது ஒன்று போதாதா உன்னை மேலே கொண்டு வர? இந்த வராகி அனைத்து செயல்களையும் செய்வதற்கு என் குழந்தை இருக்கின்ற நம்பிக்கையில் பலனாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை, பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன் வாழ்க்கையை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். அதனால் இனி நடக்க போவதை நினைத்து நீ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ மனவேதனை பட்டு கொண்டு இருக்காதே. மனதளவிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து கொண்டு நீ காயப்பட்டு நின்று கொண்டிருக்காதே. இனி நான் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றது போல சூழ்நிலைகளாக உருவாக்கி கொடுக்கின்றேன். மன மகிழ்ச்சியோடு இன்று இரவை நீ கடந்து வா. நாளைய விடியல் நீ எதிர்பார்த்த விடியலாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நான் என் பொறுப்பில் இருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.